விருதுநகர் மாவட்டம் ஆவல்சுரப்பட்டி சித்தூர் புளியங்குளத்தில் 21 அடி உயரம் கொண்ட கருப்பண்ணசாமி கோவில் அமைந்துள்ளது. தமிழகத்திலேயே பிரம்மாண்ட கருப்பண்ணசாமி சிலையை கொண்ட கோவிலாகவும் இது பார்க்கப்படுகிறது. இக்கோவிலில் வடிவமைக்கப்பட்டுள்ள கருப்பண்ணசுவாமி சிலையை செய்ய மதுரை 18ஆம் படி கருப்பசுவாமி பிடிமண் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மனை நினைவுபடுத்தும் விதமாக கையில் பச்சை கிளி இருப்பது போல இந்த கருப்பண்ணசாமி சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இச்சிலையில் 21 வடிவங்களில் கருப்பண்ணசாமியின் சிற்பங்கள் இடம்பெற்றிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாகும். இக்கோவிலில் ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி தினத்தில் பக்தர்களுக்கு கிடாவெட்டி, கறிவிருந்து, அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இக்கோவிலுக்கு உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இக்கோவிலுக்கு வந்து சென்றால் குழந்தை வரம், கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் உள்ளிட்ட தடைகள் நீங்குவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். எங்கள் ஊர் புளியங்குளம் இங்கே பாடுகிட்டு இருக்க கருப்புசாமி 24 அடி கருப்புசாமிகளுக்கு வந்தோம். 18ஆம் படி கருப்புக்கு இனிமேல் எங்களுக்கு நிறைவேறணும், நினச்சது நடக்கணும். கருப்புட்ட வாரம் கருப்பு நிறைவேற்றி கொடுத்தா எல்லா மக்களும் வந்து எல்லாரும் சாமியை கும்பிடுவோம். இது வந்து நாங்கள் வந்து காவல்தேன் கருப்புசாமி சேவா சங்க தலைவர் கருப்புசாமி என்ற ஃபேஸ்புக்கில் ஒரு அஜித் கருப்புன்னு வச்சுருப்பேன். இதை வந்து நாங்கள் எப்படி உருவாக்கணும்னா, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு வாட்ஸ்அப் தளமாக முதல்ல உருவாக்குனேன். இந்த வாட்ஸ்அப் தளத்தை வந்து அப்படியே சங்கமாக பதிவு செய்யறதுக்காண்டி ஆலோசனை கேட்டு ஒரு கூட்டம் போட்டு அளவூரில் 18ஆம் படியில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை சங்கமாக பதிவுன்னு சொல்லி சங்கமாக பதிஞ்சோம். சங்கம் வந்து என் ஊர் வந்து சின்னப்பராளி, விருதுநகர் மாவட்டம் சின்னப்பராளி. அதில் வந்து அலுவலகம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னா, கோயில் பேர் வச்சுருக்கோம்ல, நமக்குன்னு ஒரு கோயில் வைப்போம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி ஒரு கோயில் கட்டுறதுக்கு எல்லோரும் முடிவு பண்ணோம். அளவுரு கோயில் வச்சு கூட்டம் போட்டு கோயில் வைக்கக்கூடாது, வச்சா அவளை உலகத்திலே பெருசாக வைக்கணுன்றக்காண்டி எங்களோட பொறுப்பாளர், உறுப்பினர் எல்லோரும் கலந்து ஆலோசனை செஞ்சு, அதனால் என்னாச்சுன்னா, நம்ம எப்படி எல்லா சமுதாயம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுமோ அதே மாதிரி இதில் இருக்கிற 21 கருப்புசாமியை ஒற்றுமையாக்கி 21 தெய்வத்தை உள்ளே அடக்கி 21 தெய்வமாக உள்ளே அடக்கி வச்சு 21 அடியான்னு பேர் வச்சுருக்கோம். உருவம் மட்டும் 21 அடி, கீழே பேச மட்டும் ஒரு 3 அடி, மொத்தம் சேர்த்து 24 அடி உயரம். இந்த இடத்த நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து ஒரு ஊருக்குள்ளேயே இதுக்குள்ளேயே வச்சோம்னா இது வந்து தனியாக கெஸ்ட்டு, அந்த பங்காளி வத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த இடத்துக்கு வந்து பொதுவாக எல்லாரும் பொது வழிபாடு தலமாக இருக்கணும். இதில் வந்து யாரும் சொந்தம் பந்தமோ கெஸ்ட்டு ரீதியாவோ அரசியலுக்கோ யாருக்கு இது கிடையாது. எல்லாரும் பொதுவாக கும்பிட்டு போகிறதுனுக்காண்டி இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி இதில் வந்து நாங்கள் வச்சுருக்கோன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே இருக்காது. கருப்பசாமிக்கு கிளி வச்சுருப்போம். அந்த கிளியில் வந்து சதுரகிரியில் இருக்கிற பிளாவடி கருப்பசாமிக்கு அடையாளம் வச்சுருக்கோம். சிவலிங்கத்தை வைக்க முடியாது, ஏன்னா நாங்கள் அசைவ படையில் வைக்கிறோம். அதனால் வந்து தாய் மீனாட்சியோட அங்கே அடையாளத்தை அதை வச்சு தாயும் இதை வச்சுக்கிறோம். சதுரகிரி பிளாவடி கருப்பு உட்காரணுன்றக்காண்டி வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 உருவம் கொடுத்துருப்போம். அங்கங்கே வலது காலில் வந்து பாம்பு, இடது காலில் வந்து மணி, இப்படி ஒவ்வொருத்துக்காக நாங்கள் கொடுத்து வச்சு இதில் வந்து 21 கருப்புசாமி வச்சுருக்கோம். இதில் வந்து நான் ஒரு முயற்சி கிடையாது, இது சங்கமாக உருவாக்குனது நான். ஆனால் எனக்கு பக்கவளமாக ஒரு சங்கத்தோட பொருளாளர், இப்படி ஒரு ஆள் எல்லா ஊர்லேயும் எல்லா மாற்றத்தில் இருக்காங்க, உலகம் பூரா ஆள் இருக்காங்க. எல்லோரும் அவங்களால முடிஞ்ச நன்கொடையை கொடுத்து இதை பண்ணி இதில் வந்து பொதுவாக அவங்கள வைக்கணுன்றக்காண்டி இந்த தெய்வத்தை வச்சுருக்கோம். கருப்பசாமி உலகத்திலேயே இந்த சிலை தான் பெருசு. எதுக்கு உலகத்தில் பெருசுன்னு சொல்கிறோம்னா, நாங்களும் ஆராய்ந்து பார்த்துட்டோம். சிமெண்டில் வச்சுருக்காங்க, நாங்கள் வந்து ஒரே கல்லில் வச்சுருக்கோம். ஒரே கல்லை செஞ்சு வச்சு நம்ம எப்படி 21 பேர் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்குமோ, 21 மெயினான அவதாரம் கருப்பசாமியோட மெயின் அவதாரத்தில் வந்து 21 கருப்பசாமியை உள்ளே அடக்கி உள்ளே ஏற்றி வச்சுருக்கோம். இதில் வந்து எல்லோரும் பொது நான் வருஷம் மாதம் அமாவாசைக்கு வந்து படையல் படைச்சு எல்லாம் பண்ணி அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வட்ட கிடா வெட்டிடுவோம். கிடா வெட்டி படையல் படைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து பண்ணி வைக்கிறோம். இதுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அசைவ படையல் பண்ணி எல்லாம் வைக்கிறோம். அது தை மாதம் வச்சோம் சிலையை, ஐயாவோட உருவத்தை தை மாதம் வச்சு முடிஞ்சு இப்போ 6 மாதம் ஆகுது. வர தையில் வந்து வருஷ கும்பாசி வைக்க போகிறோம்.